Praise Lord children. Jesus loves all. ஆன்லைன் சண்டே கிளாஸ்க்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் children. ரொம்ப சந்தோஷம், உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். ஆன்லைன்ல சண்டே கிளாஸ்ல கலந்து கொண்டிருக்கீங்க. இன்னும் இயேசுவா பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும், இயேசுவா பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் சொல்லிட்டு ஓடி வந்திருக்கீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க children. இப்போ முதலாவது நம்ம ஜெபிச்சுட்டு பிறகு நம்ம வர்ஷிப் பண்ணலாம். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? நீங்க இருக்கிற இடத்துல முழங்கால் படிடுங்க, கைகளை கூப்புங்க, கண்களை மூடுங்க. இப்ப நம்ம ஜெபிப்போமா? பரலோக பிதாவாகிய தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். திரியேக தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸ்ல கலந்து கொண்ட ஒவ்வொரு சின்னஞ்சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உங்க ரத்தத்திலே வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுவீராக. உம்முடைய சிறகுகளால் மூடி கொள்ளுவீராகப்பா. உம்முடைய கரம் இந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். தொடக்கம் முதல் முடிவு மட்டும் ஆண்டவரை இன்னும் அதிகமா இந்த பிள்ளைகள் உம்மை பற்றி அறிந்து கொள்ளட்டும். வேதத்தை குறித்த அநேக காரியங்கள் பிள்ளைகளுக்கு விளங்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் தாமே பிள்ளைகளை ஆட்கொண்டு ஆளுகை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நெட்வொர்க் ப்ராப்ளம் இல்லாமல் இந்த பிள்ளைகள் தகப்பனே இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸ்ல கலந்து கொள்ள நீர் கிருபை தாரும். உங்க கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா, இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இயேசப்பா ரட்சிப்பை எப்படி கொடுத்தாரு? இலவசமா கொடுத்தாரு. அப்புறம் எதை இலவசமா கொடுத்தாரு? நமக்கு நித்திய ஜீவனை இலவசமா கொடுத்தாரு. அதுக்கப்புறம் எதை இலவசமா கொடுத்தாரு? பரிசுத்தத்தையும் இயேசப்பா இலவசமா கொடுத்தாரு. நம்ம இதை பாட்டா பாடுவோமா? ரட்சிப்பை இலவசமாக தந்தீர் இரக்கத்தின் தேவனே, ரட்சிப்பை இலவசமாக தந்தீர் இரக்கத்தின் தேவனே, உம்மை முழு உள்ளத்தோடு நன்றி சொல்லி பாடுவேன். உம்மை முழு உள்ளத்தோடு நன்றி சொல்லி பாடுவேன். ரட்சிப்பை இலவசமாக தந்தீர் இரக்கத்தின் தேவனே, ரட்சிப்பை இலவசமாக தந்தீர் இரக்கத்தின் தேவனே, உம்மை முழு உள்ளத்தோடு நன்றி சொல்லி பாடுவேன். உம்மை முழு உள்ளத்தோடு நன்றி சொல்லி பாடுவேன். நித்திய ஜீவன் உனக்கு உண்டு நிச்சயமாக சொன்ன தேவனே, நித்திய ஜீவன் உனக்கு உண்டு நிச்சயமாக சொன்ன தேவனே, உம்மை முழு உள்ளத்தோடு நன்றி சொல்லி பாடுவேன். உம்மை முழு உள்ளத்தோடு நன்றி சொல்லி பாடுவேன். பரிசுத்தமான வாழ்வை தந்தீர் பரிசுத்த தேவனே, பரிசுத்தமான வாழ்வை தந்தீர் பரிசுத்த தேவனே, உம்மை முழு உள்ளத்தோடு நன்றி சொல்லி பாடுவேன். உம்மை முழு உள்ளத்தோடு நன்றி சொல்லி பாடுவேன். பரிசுத்தமான வாழ்வை தந்தீர் பரிசுத்த தேவனே, பரிசுத்தமான வாழ்வை தந்தீர் பரிசுத்த தேவனே, உம்மை முழு உள்ளத்தோடு நன்றி சொல்லி பாடுவேன். உம்மை முழு உள்ளத்தோடு நன்றி சொல்லி பாடுவேன். ரட்சிப்பை இலவசமாக தந்தீர் இரக்கத்தின் தேவனே, ரட்சிப்பை இலவசமாக தந்தீர் இரக்கத்தின் தேவனே, உம்மை முழு உள்ளத்தோடு நன்றி சொல்லி பாடுவேன். உம்மை முழு உள்ளத்தோடு நன்றி சொல்லி பாடுவேன். சில்ட்ரன்ஸ், இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இந்த சாங்கை நீங்க எப்போ என்ன பண்ணுங்க, உங்க வர்ஷிப் டைம்ல கர்த்தரை நீங்க துதிச்சு இந்த பாட்டு பாடுங்க. ஓகேங்களா சில்ட்ரன்ஸ்? சரி, போன வாரம் சண்டே கிளாஸ்ல நம்ம என்ன கதை கேட்டோம் சொல்லுங்க சில்ட்ரன்ஸ். ஏமாத்த கூடாது, ஏமாந்து போக கூடாது கதை கேட்கிறோம். ஓகே, ஏமாற்ற கூடாது, ஏமாந்து போக கூடாது. நம்ம யார் கதை கேட்டோம்? யாக்கோபு ஏசா கதையை கேட்டோம் இல்லையா? இப்ப நம்ம அந்த பாட்டு பாடுவோமா சில்ட்ரன்ஸ்? டிங்கும் டான்ஸ் ஆடணுமா உங்க கூட? சரி, டிங்கும் உங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுவா. சரிங்களா? ஏமாற்ற கூடாது, ஏமாற்ற கூடாது, நீ ஏமாந்து போக கூடாது, நீ ஏமாந்து போக கூடாது, ஏமாற்ற கூடாது, ஏமாற்ற கூடாது, நீ ஏமாந்து போக கூடாது, நீ ஏமாந்து போக கூடாது, ஏமாற்ற
பண்ணீங்க சில்ட்ரன்ஸ். கர்த்தர் உங்களை ரொம்ப ரொம்ப ஆசீர்வதிப்பாங்க. யாருக்கெல்லாம் கதை கேட்கறது ரொம்ப பிடிக்கும்? எனக்கு. உங்க எல்லாருக்கும் கதை கேட்கறது ரொம்ப ரொம்ப பிடிக்குமா? சரி வாங்க சில்ட்ரன்ஸ், நம்ம கதை கேட்போம். சில்ட்ரன்ஸ், இப்போ நம்ம இயேசு கிறிஸ்து சொன்ன ஓமை கதைகளில் ஒன்றை தான் நம்ம பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்த நாட்களில் அநேக ஓமை கதைகளை ஜனங்களுக்கு சொல்லியிருக்கார். பரலோக ராஜ்யத்தை குறித்தான அநேக ஓமைகளை ஜனங்களுக்கு சொல்லியிருக்காரு. ஆனால் நம்ம அதில் இருக்கிற ஒரு ஓமை கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா இந்த 3 பேரும் இந்த ஓமை கதையை அவங்க புஸ்தகத்தில் எழுதியிருக்காங்க. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 1-23, மார்க்கு 4ஆம் அதிகாரம் 1-20, லூக்கா 8ஆம் அதிகாரம் 1-15. இப்படியாக மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3 பேருமே இந்த ஓமையை குறித்து அவங்க புஸ்தகத்தில் எழுதியிருக்காங்க. சரி, ஒரு காரியத்தை தொடர்ந்து இத்தனை பேர் எழுதும் பொழுது அதில் எவ்வளோ பெரிய காரியம் அடங்கியிருக்கும். சரிங்களா சில்ட்ரன்ஸ்? அப்போ நம்ம இந்த கதையை ரொம்ப கவனமாக கேட்கணும். சரிங்களா? இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? கடல் அருகே என்ன பண்ணுவார்? சுவிசேஷத்தை அறிவிப்பார். பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவராக இருப்பார். ஒரு நாள் என்ன ஆச்சு? கடல் அருகே அவர் சுவிசேஷத்தை அறிவிச்சுட்டே இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு ஓமையை சொன்னார். என்னன்னா, கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அதாவது ஒரு விவசாயி ஒருத்தன் விதைக்கிறதுக்கு புறப்படுறான். அவன் கையில் நிறைய நெல் வச்சிட்டு இருப்பான். அவன் என்ன பண்ணுவான்? எடுத்து ஒன்றொன்னா வைக்க மாட்டான், அப்படியே அள்ளி வீசுவான். கரெக்டுங்களா? இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு செடி 2 செடி தான் நம்ம தோட்டத்தில் நம்ம வைப்போம். அப்போ நம்ம பொறுமையாக பள்ளம் தோண்டி நம்ம அழகாக நெட்டு வைப்போம். ஆனால் விவசாயி பார்த்தீங்கன்னா அப்படியே அவன் கையில் இருந்து நிறைய விதை நெல் இருக்கும், அதை எடுத்து அப்படியே அள்ளி அள்ளி வீசுவான். சரிங்களா? அவர் இந்த விவசாயி விதை நெல் எடுத்து அப்படியே அள்ளி வீசும் பொழுது கொஞ்சம் விதை என்ன ஆச்சா? ரோட்டில் விழுந்துருச்சான். என்னது? ரோடில் விழுந்துருச்சான், வழி அருகே விழுந்துருச்சான். வழி அருகே விதை விழுந்தா என்ன ஆகும்? வளருமா? வளராது. காக்காங்களாம் இருக்கும்ல, ஆகாயத்து பறவைகள், காக்கா, குருவி என்ன பண்ணும்? அந்த விதைகள்லாம் சாப்பிடும். அப்போ அந்த விதைகள் எல்லாம் பயனற்று போயிடுச்சு. கரெக்டுங்களா? அப்போ இன்னும் கொஞ்சம் சில விதைகள் அந்த விவசாயி அந்த விதைகள் எல்லாம் அள்ளி தூகும் பொழுது சில விதைகள் என்ன ஆச்சா? கற்பாறை நிலத்துல விழுந்துருச்சான். எங்க விழுந்துதான்? கற்பாறை நிலத்துல விழுந்துதான். கற்பாறை நிலத்துல விதைகள் விழுந்தா என்ன ஆகும்? அந்த இடத்துல மண் அவ்வளவா இருக்காது. சரிங்களா? மண் இல்லாததுனால என்ன ஆகும்? வேர் உள்ள போகாது. அப்ப வெயில் ஏற ஏற என்ன ஆகும்? தீஞ்சு போகும். வேர் இல்லாததுனால அந்த விதை உலர்ந்து போயிடும். ஓகேங்களா? இது செகண்டு. தேர்ட் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் விதை பார்த்தீங்கன்னா முள்ளுள்ள இடங்களில் விழுந்துடுச்சு. நம்ம வீட்டருகே பார்த்தீங்கன்னா நிறைய முள்ளு செடிகள்லாம் பார்த்துருக்கீங்கல்ல, அதே மாதிரி அந்த விவசாயி அப்படியே விதைகளை அள்ளி தூவும் பொழுது சில விதைகள்லாம் பார்த்தீங்கன்னா முள்ளுள்ள இடத்துல விழுந்துடுச்சான். முள்ளுள்ள இடத்துல விழும்போது என்ன ஆச்சு? அது பலன் கொடாம அப்படியே நெருக்கிச்சான். அந்த விதைகள் எல்லாத்தையும் அப்படியே அந்த முள்ளெல்லாம் அப்படியே நெருக்கிச்சான் பாருங்க. முள்ளெல்லாம் நெருக்கும் போது அது என்னாச்சு? அதெல்லாம் வளராமலே போயிடுச்சான். அப்போ லாஸ்ட்டு 4th பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விதை பார்த்தீங்கன்னா நல்ல நிலத்தில் விழுது. நல்ல நிலத்தில் விழுந்த விதைங்கள்லாம் எப்படின்னா நல்லா ஓங்கி வளர்ந்து பயிராகி 30, 60, 100 பலன் கொடுத்துச்சான். சில்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஓமையை இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு சொல்லிட்டு இருக்காராம். அப்போ இயேசு கிறிஸ்து கிட்ட சீஷர்கள் தனியாக பேசும் பொழுது கேட்டாங்கன்னா, ஏசப்பா, நீங்க சொன்ன ஓமை எங்களுக்கு புரியவே இல்லை, அதுக்கான அர்த்தத்தை எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சீஷர்கள் இயேசு கிறிஸ்து கிட்ட கேட்டாங்களாம். அதுக்கு இயேசு கிறிஸ்து சொன்னாராம், இந்த ஓமையே உங்களால புரிஞ்சிக்க முடியலன்னா இன்னும் எவ்வளோ ஓமைகள் இருக்கே, அதெல்லாம் நீங்க எப்படி புரிஞ்சுக்குவீங்க? சரி, ஓகே, இதற்கான அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரா? சீஷர்களுக்கு ஓமைகளை அர்த்தத்தை சொன்னாராம். அவர் சொன்னாரா, சில பேருக்கு ஓமைகளாக தான் சொல்லப்பட்டுச்சு, ஆனால் உங்களுக்கும் நல்ல வெளியரங்கமா சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொன்னாராம். அதாவது சில்ட்ரன்ஸ், வசனங்கள் தான் பார்த்தீங்கன்னா விதைகள்.
விதைகள் தான் வசனங்களை குறிக்குது. ஓகேங்களா? எப்படி அந்த விவசாயி வழி அருகே அந்த விதைகளை தூவுனானோ, ஆகாயத்து பறவைகள்லாம் எப்படி எடுத்துட்டு போச்சோ, அதே மாதிரிதான் நம்ம வசனத்தை கேட்கும் பொழுது, நம்ம இருதயத்துல ஸ்டோர் பண்ணும் பொழுது, சாத்தான் என்ன பண்ணுவான்? அந்த வசனத்தை எப்படியாவது எடுக்க பார்ப்பான். எப்படி அந்த விதைகளை பறவைலாம் எடுத்து கொத்திட்டு போச்சோ, அந்த நம்ம இருதயத்துல இருக்கிற வசனத்தை கூட சாத்தான் என்ன பண்ணுவான்? எடுத்துட்டு போக பார்ப்பான். இது ஃபர்ஸ்ட். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, சில வித கற்பாறையின் மேல விழுந்துச்சு. எப்படி கற்பாறையின் மேல விழும் பொழுது அது வேர் உள்ள போகாம வெயில் வரும் பொழுது அந்த விதை தீஞ்சு போச்சோ, அதே மாதிரி தான் நம்ம சில விதைகள் சில பேர் மனசுல பார்த்தீங்கன்னா, அந்த வசனங்கள்லாம் என்ன ஆகும்னா, கொஞ்ச நாள் சந்தோஷமா இருப்பாங்க. அந்த விதையை கேட்கும்போது, அந்த வசனங்களை கேட்கும்போது சந்தோஷமா இருப்பாங்க. எப்படி அந்த விதைகள் தீஞ்சு போச்சோ, அதே மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் வந்துட்டா போதும், உடனே வசனத்தை மறந்துடுவாங்க. தேவனுடைய வார்த்தையின் மீது இருக்கிற விசுவாசத்தை அவங்க இழந்துருவாங்க. இது செகண்டு. தேர்டு பார்த்தீங்கன்னா, வசனத்தை கேட்பாங்க. சில பேர் அந்த முள்ளு இடத்துல விழுந்துச்சு பார்த்தீங்களா விதை, அது என்னாச்சு? நல்லா வளர்ந்தது. அந்த முள்ளு செடியெல்லாம் என்ன பண்ணுச்சு? அந்த செடியை வளர விடாம நெருக்கிச்சு இல்லையா? அதே மாதிரி தான் சில பேர் வசனத்தை கேட்பாங்க, விசுவாசிப்பாங்க. ஆனா உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் சில இச்சைகள், உலகத்தால் உண்டான இச்சைகள் அவங்கள என்ன பண்ணும்? நெருக்கும். அந்த டைம்ல அவங்கள பலன் கொடுக்க முடியாம, அந்த வசனம் அவங்களுக்கு பலன் கொடுக்க முடியாத அளவுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? எப்படி அந்த முள்ளு அவங்கள நெருக்குதோ, அதே மாதிரி அந்த உலக கவலை அவங்கள நெருக்கும். அந்த வசனத்தின் மீது அவங்க பலன் இல்லாம போயிடுவாங்க. ஃபோர்த்து ஒன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படிப்பட்ட பிள்ளைகளாக தான் நம்ம இருக்கணும். சரிங்களா? எப்படி வசனத்தை கேட்டு, எப்படி அந்த விதைகள்லாம் நல்ல நிலத்தில் விழுந்து 60, 100, 30 பலன் கொடுத்துச்சோ, அதே மாதிரி நம்ம வசனத்தை கேட்குறோம். இன்னைக்கு இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சண்டே கிளாஸில் கலந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஆன்ட்டி சொல்கிற கதையை கேட்குறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த வசனத்தை என்ன பண்ணணும்? உங்கள் இருதயத்தில் ஸ்டோர் பண்ணணும். ஸ்டோர் பண்ணி நீங்கள் மட்டும் இந்த பலனை அனுபவிக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லணும். அப்போ என்ன ஆகுது? வசனம் பரவுது இல்லையா? அப்போ 100, 60, 30 நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பலன் தரீங்க. ஓகேங்களா? நீங்கள் கேட்குற வசனத்தை என்ன பண்ணுறீங்க? இப்போ நாங்கள் போன வாரம் நம்ம என்ன கதை கேட்டோம்? ஏமாற்றக்கூடாதுன்னு கதை கேட்டோம். அப்போ அந்த கதையின்படி, அந்த வசனத்தின்படியாக நீங்கள் நடக்கும் பொழுது உங்கள் அம்மா அப்பாவுக்கு நீங்கள் பலன் தரீங்க. அப்புறம் நீங்கள் அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பலன் தரீங்க. இப்படியா நீங்கள் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து வரும் பொழுது குடும்பத்துக்கு பலன் தரும்படி இருப்பீங்க. உங்க தேசத்துக்கு பலன் தரும்படி இருப்பீங்க. 60, 100, 30 நீங்க இயேசு கிறிஸ்துவுக்கு பலன் தர பிள்ளைகளா இருப்பீங்க. அப்ப நீங்க வசனத்தை இருதயத்தை அப்படியே ஸ்டோர் பண்ணும். அதுக்காக தான் ஒவ்வொரு நாளும் டெய்லி பைபிள் ஸ்கூல்ல ஆன்ட்டி என்ன சொல்ற? மனப்பாட வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க அப்படின்னு சொல்வதற்கான காரணம் இதுதான். எந்த அளவுக்கு நீங்க வசனத்தை உள்ள நீங்க இருதயத்துல ஸ்டோர் பண்ணிட்டே இருக்கீங்களோ, எந்த உலக கவலையா இருக்கட்டும், இப்போ சுற்றி இருக்கிற எந்த பாரமாகட்டும், எதையுமே நீங்கள் இது பண்ணாமல், இல்லை நான் கர்த்தருடைய வசனத்தை நல்லா கேட்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, ஆனால் நான் சண்டே கிளாஸ் அட்டன் பண்ண மாட்டேன் அப்படிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. அதை மாதிரிலாம் சொல்லாமல் கர்த்தருக்குன்னு நான் இடம் கொடுப்பேன். என்னதான் ஆன்லைன் கிளாஸ் இருந்தாலும், எக்ஸாம் இருந்தாலும், என்னதான் வேலை இருந்தாலும் நான் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நிச்சயம் கொடுப்பேன். எனக்கு முதலாவது கர்த்தர் தான், அவருடைய வார்த்தை தான், அதுக்கப்புறம் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும்? முதலாவது கர்த்தருக்கு கனத்தை பண்ணும் பொழுது நம் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? அந்த வசனம் நமக்குள்ள விளையும்படி, கிரியை செய்யும்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாரு. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? 30, 60, 100 பலன் கொடுக்கிற பிள்ளைகளா நீங்க இருப்பீங்க. ஓகேங்களா சில்ட்ரன்ஸ்? கதையை நீங்க கவனமா கேட்டீங்க இல்லையா? இப்போ உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வழி அருகே போடப்பட்ட விதைகள் என்ன ஆனது? வழி அருகே போடப்பட்ட விதைகள் என்ன ஆனது? இதுதான் கொஸ்டின் நம்பர் 1. உங்களை செகண்ட் கொஸ்டின் கேட்கலாமா? 30, 60, 100 பலன் கொடுக்கப்பட்ட விதைகள் எந்த நிலத்தில் போடப்பட்டது? 30, 60, 100 பலன் கொடுக்கப்பட்ட விதைகள் எந்த நிலத்தில் விதைக்கப்பட்டது? இதுதான் கொஸ்டின் நம்பர் 2. தேர்ட் கொஸ்டின், இன்னைக்கு சொன்ன கதையில விதைகள் எதை குறிக்கிறது? இன்னைக்கு சொன்ன கதையில விதைகள் எதை ஓமையா குறிக்கிறது? இதுதான் கொஸ்டின் நம்பர் 3.
என் பேரு மத்தேயு. நான் இயேசுவோட சிஷ்யர்கள்ல ஒருவன். இயேசப்பா எளிய ஊமைகளை எங்களுக்கு சொல்லியிருக்காரு. விதைகள் பற்றின உண்மைய இயேசப்பா எங்களுக்கு சொன்னார். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். கொஞ்ச விதைகள் வழி அருகே விழுந்தது. பறவைகள் எல்லாம் வந்து விதைகளை சாப்பிட்டது. சில விதைகள் கற்பாறை மேல் விழுந்தது. மண்ணில்லாத காரணத்தால் வெயில் அதிகமாக அடித்ததால் விதைகள் எல்லாம் கருகி போயின. சில விதைகள் முள்செடி நடுவே விழுந்தது. அந்த விதைகளை வளர விடாமல் முள்செடி நசுக்கி போட்டது. சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தது. அந்த விதைகள் எல்லாம் 30, 60, 100 பலன் கொடுத்தது. இப்படி உண்மையாக இயேசப்பா ஜனங்களிடம் பேசினார். இயேசப்பா சீஷர்களாகிய எங்களிடம் தனித்திருக்கும் போது நாங்கள் இயேசுவிடம் கேட்டோம். நீங்க சொன்ன ஊமை எங்களுக்கு புரியவில்லை. அதன் அர்த்தத்தை சொல்லுங்கள் என்று கேட்டோம். இயேசப்பா அந்த ஊமைக்கான அர்த்தத்தை எங்களுக்கு சொன்னாரு. விதைகள் வசனத்துக்கு ஒப்பிட்டார். வழி அருகே விழுந்துபட்ட விதைகள் எப்படி பறவைகள் வந்து அதை சாப்பிட்டது போல நம்ம அந்த வசனத்தை படிக்கும் பொழுது சாத்தா அந்த வசனத்தை எடுத்துக்கொள்ள பாப்பான்னு இயேசப்பா சொன்னாரு. அப்படியாக கற்பாரமே விழுந்துபட்ட விதைகள் எப்படி மண்ணில்லாம வேறு இல்லாம கருகி போச்சோ, இந்த வசனத்தை கேட்ட இந்த ஜனங்க தும்ப வந்தா வழி மாறி போயிடுவாங்க. இயேசப்பா எங்ககிட்ட சொன்னாரு. விதைகள் முள்செடி நடுவே விழுந்தது. ஆனா அந்த முள்செடி அந்த விதைகளை வளர விடாம எப்படி நொறுக்கிச்சோ, அதே மாதிரி உலக கவலை, பண மயக்கம், இது போன்ற இச்சைகள் எல்லாம் பார்த்து பலனே தர மாட்டாங்க இந்த ஜனங்க. கடைசியாக நல்ல நேரத்துல விதைக்கப்பட்ட விதைகள் வசனத்தை கேட்டு அதை விசுவாசிச்சு ஏற்றுக்கொண்டவங்க தான் 1 30, 1 60, 1 100 பலன் கொடுப்பாங்க. இப்படியாக இயேசப்பா பூமியின் அர்த்தத்தை சொன்னாரு. சிறு பிள்ளைகளே, நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதைகளை போல 30, 60, 100 பலன் தாங்க. விதைகளை விதைப்பது போல, விதைகளை விதைப்பது போல, விதைகளை விதைப்பது போல, விதைகளை விதைப்பது போல, தேவ வார்த்தைகளை உன் இருதயத்தில் விதைத்திடு தம்பி தங்கை. தேவ வார்த்தைகளை உன் இருதயத்தில் விதைத்திடு தம்பி தங்கை. விதைகளை விதைப்பது போல, விதைகளை விதைப்பது போல, 60 100 பலன் தருவாயே. 60 100 பலன் தருவாயே. நீ கர்த்தருக்காக வாழ்ந்திடுவாயே. நீ கர்த்தருக்காக வாழ்ந்திடுவாயே. நீ கர்த்தருக்காக வாழ்ந்திடுவாயே. நீ கர்த்தருக்காக வாழ்ந்திடுவாயே. விதைகளை விதைப்பது போல, விதைகளை விதைப்பது போல. இப்ப நம்ம மெமரி வேர்ஸ் சொல்ல போறோம். எங்க கூட சேர்ந்து நீங்களும் ஆக்ஷன் பண்ணி மெமரி வேர்ஸ் சொல்றீங்களா? வசனத்தை வசனத்தை கேட்டு கேட்டு ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டு 1 1 30ஆகவும் 30ஆகவும் 1 1 60ஆகவும் 60ஆகவும் 1 1 100ஆகவும் 100ஆகவும் பலன் கொடுக்கிறார்கள். பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே இவர்களே நல்ல நிலத்தில் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். விதைக்கப்பட்டவர்கள். மார்க்கு மார்க்கு 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 18ஆம் வசனம். மார்க்கு மார்க்கு 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 18ஆம் வசனம். இந்த வசனத்தை மெமரி பண்ணிக்கோங்க. ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆன்ட்டிக்கு ஆடியோ அனுப்புங்க. ஓகேங்களா சில்ட்ரன்ஸ்? சில்ட்ரன்ஸ், இப்போ நம்ம டிராயிங் டைம்க்கு வந்திருக்கோம். ஓகேங்களா? வழி அருகே போடப்பட்ட விதைகள், அப்புறம் கற்பாறை மீது போடப்பட்ட விதைகள், முள்ளின் மீது போடப்பட்ட விதைகள், நல்ல நிலத்தில் போடப்பட்ட விதைகள், இதை நம்ம டிராயிங் பண்ண போறோம். நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆன்ட்டியோட கூட சேர்ந்து அழகா டிராயிங் பண்ணி ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆன்ட்டிக்கு அனுப்புங்க. ஓகேங்களா சில்ட்ரன்ஸ்? நீங்க அழகா டிராயிங் பண்ணி அனுப்பும் பொழுது நெக்ஸ்ட் வீக் சண்டே கிளாஸ் நடக்கும் இல்லையா?
அப்போ நீங்கள் உங்களுடைய டிராயிங்கை ஆன்ட்டி யூடியூப்பில் போடுவேன். ஓகேங்களா சில்ட்ரன்ஸ்? சில்ட்ரன்ஸ், நீங்கள் டிராயிங் வரைகிறதுக்கு நோட் எடுத்துக்கிட்டிங்களா? அதில் என்ன பண்ணுங்க, ஸ்கேல் ஒன்று எடுத்துக்கோங்க சில்ட்ரன்ஸ். சரிங்களா? ஸ்கேல் தேவை. அப்புறம் வந்து ஸ்கெட்ச் எடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு நடுவில் வந்து கட்டம் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஆன்ட்டி எப்படி கட்டம் போடுறனோ நடுவில் சென்டரில் கட்டம் போட்டுக்கிட்டிங்கன்னா அதில் நம்ம வசனம் எழுதிக்கலாம். மனப்பாட வசனத்தை இந்த கட்டத்துள்ள எழுதிக்கலாம், நடு கட்டத்தில். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், சுற்றி கட்டம் போடுங்க. சரிங்களா? அந்த நீங்கள் எடுத்துக்கொண்ட நோட்டஸ் அந்த பேப்பர் சுற்றி என்ன பண்ணுங்கள், ஸ்கெட்சில் வந்து பார்டர் மாதிரி போடுங்க. ஓகேங்களா சில்ட்ரன்ஸ்? ஆன்ட்டி எப்படி போடுறேன் பாருங்கள், இதே மாதிரி போடுங்க. ஓகேங்களா? ஓகேங்களா சில்ட்ரன்ஸ்? இந்த மாதிரி கோடு போட்டிங்களா, கட்டம் போட்டிங்களா, சுற்றி போட்டுட்டு என்ன பண்ணுங்க, நடுவில் நம்ம வசனத்துக்காக கட்டம் போட்டோம் இல்லையா, இதோடு கூட அதை ஜாயின் பண்ணுங்க, கனெக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? நம்ம 4 பார்ட்டாக ட்ராயிங் பண்ண போகிறோம், அதனால இது போல் கொஞ்சம் டிசைனாக நீங்கள் கோடு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? எப்படி ஆன்ட்டி போடுறதுன்னு தெரியுது இல்லையா, இதே போல் தான். ஓகேங்களா சில்ட்ரன்ஸ்? இது போல் கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டு முடித்த உடனே என்ன பண்ணுங்க, இப்போ வந்து நம்ம ட்ராயிங் பண்ணலாம். ஆன்ட்டி உங்களுக்கு ட்ராயிங் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வழி அருகே போடப்பட்ட விதைகளை வந்து காகங்கள், பறவைகள் வந்து சாப்பிட்டுச்சு இல்லையா. ஃபஸ்ட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுக்கிட்டு என்ன பண்ணுங்கள், காகத்தை நான் ட்ராயிங் பண்ண போகிறேன். உங்களுக்கு தெரிகிற மாதிரி ஈஸியாக ட்ராயிங் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் கீழே ஒரு ரவுண்டு போட்டுக்கோங்க, கண்ணு போட்டுக்கோங்க, அப்புறம் சின்னதாக அதுக்கு சிறகு மாதிரி இறகுகள் போல் போட்டுக்கோங்க. ஈஸியாக குட்டி பிள்ளைங்க நீங்கள் எல்லோரும் வரைகிற மாதிரி நான் காகத்தை ட்ராயிங் பண்ணியிருக்கேன். சரிங்களா சில்ட்ரன்ஸ்? அதே மாதிரி ஒரு காகத்தையும் ட்ராயிங் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு சின்ன வட்டம், அப்புறம் ஒரு நீட்டாக ஒரு வட்டம், நீள்வட்டம், அதுக்கப்புறம் வந்து காகத்துக்கு சின்னதாக குருவி போல். ஓகேங்களா? உங்களுக்கு எப்படிலாம் பறவை வரணும்னு தோணுதோ அப்படியெல்லாம் நீங்கள் ட்ராயிங் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா சில்ட்ரன்ஸ்? அதுக்கப்புறம் விதைகளுக்கு வந்து ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணிக்கோங்க, ப்ரௌன் கலர் ஸ்கெட்சு யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா சில்ட்ரன்ஸ்? ஃபஸ்ட்டு பென்சிலில் ட்ராயிங் பண்ணிவிடுங்க. பென்சிலில் ட்ராயிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா சில்ட்ரன்ஸ்? நீங்கள் கோதுமை விதைகள் பார்த்துருக்கீங்க இல்லையா, நெல் விதைகள் பார்த்துருப்பீங்க, அதுபோல் நீங்கள் சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க. வழி அருகே போடப்பட்ட விதைகளை பறவைகள் சாப்பிடுது. ஓகேங்களா சில்ட்ரன்ஸ்? நம்ம அப்புறம் கலர் அடிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ட்ராயிங் பண்ணிடுறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கற்பாறை மீது போடப்பட்ட விதைகள். கல் வந்து பார்த்திங்கன்னா ஷேப்பே இல்லாமல் தான் இருக்கும். கற்பாறைகள் வந்து ஷேப்போடு இருக்காது, கொஞ்சம் ஷேப்லெஸ்ஸாக தான் இருக்கும். நீங்கள் வந்து எப்படி வேணாலும் ட்ராயிங் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், சின்னதாக நெல் விளையிற மாதிரி நீங்கள் ட்ராயிங் பண்ண போகிறீங்க கற்பாறையோடைய இடுக்கில். அதுக்கு வந்து நீங்கள் பிளாக் கலர் அடிக்கணும். நான் அப்புறம் பிளாக் கலர் அடித்து காட்டுறேன். ஓகேங்களா சில்ட்ரன்ஸ்? சும்மா 2 ஒரு வளருது, இருந்தாலும் அதுக்கு வேர் இல்லாத காரணத்தால் கருகி போகிற மாதிரி சும்மா ஒரு வளைந்த ஒரு நெற்கதிர் போல் நம்ம ட்ராயிங் பண்ணுறோம். சும்மா 2 நம்ம ட்ராயிங் பண்ணுறோம். சரிங்களா சில்ட்ரன்ஸ்? கற்பாறை மீது போடப்பட்ட விதைகளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வெயில் ஏற ஏற அந்த நெற்கதிர்கள்லாம் கருகி போயிடும். அதனால் நீங்கள் மஞ்சள் கலரில் நீங்கள் சூரியனை வந்து ட்ராயிங் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நல்ல வெயில் வந்து சூரியன் அது மேலே படுது, அதெல்லாம் கருகி போகுது அப்படின்னு தானே சொன்னேன் கதை ஆன்ட்டி. அதனால் நீங்கள் சூரியனை ஒன்று ட்ராயிங் பண்ணிக்கோங்க. எல்லோ, ஆரஞ்சு 2 கலர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா சில்ட்ரன்ஸ்? சன்லைட்டுக்கு நீங்கள் எல்லோ ட்ராயிங் 2 கலரையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா சில்ட்ரன்ஸ்?
கலர் நம்ம அப்புறம் அடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ட்ராயிங் பண்ணிவிட்டு ஓகேங்களா. அடுத்து தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா முள்ளுள்ள இடங்களில் போடப்பட்ட விதைகள். முள் வந்து கொஞ்சம் வளைவு நலைவாக இருக்கும். ஃபஸ்ட்டு கோடு மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் முள் எப்படி இருக்கும்னு தெரியும் இல்லையா, செடி ஃபுல்லாக முள்ளாக நீட்டாக இருக்கும். அதனால் அந்த செடியை சுற்றி சின்ன சின்ன கோடு மாதிரி போட்டுக்கோங்க ஓகேங்களா. அது முள் மாதிரி இருக்கும் ஓகேங்களா சில்ட்ரன்ஸ். இந்த முள்ளுள்ள இடங்களில் போடப்பட்ட விதைகள் இது மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ராயிங் பண்ணிக்கோங்க. ட்ராயிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பகுதியில் நெற்கதிர்கள் வளருது, ரொம்ப வளைவாக 1 2 அப்படி வளருது, அவ்வளோதான். அதால் ஃபுல்லாக வந்து வளர்ந்து பலன் கொடுக்க முடியல. இதுக்கு ஆண்டி என்ன சொன்னேன், உலக கவலை, அப்புறம் ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மற்ற இச்சைகளால் நெருக்குண்டவர்கள் இப்படி இந்த முள்ளுள்ள போடப்பட்ட விதைகளுக்கு சமமானவர்கள், கனி கொடுக்க மாட்டாங்க, பலன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அதனால் சும்மா 2 நீங்கள் அப்படி போட்டுக்கோங்க ஓகேங்களா சில்ட்ரன்ஸ். அவங்களால ஃபுல்லாக வளர முடியல. அதுக்கப்புறம் நல்ல நிலத்தில் போடப்பட்ட விதைகள். நல்ல நிலத்துக்கு வந்து ப்ரௌன் கலரில் நீங்கள் கலர் பண்ணிக்கோங்க. விவசாய நிலம்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல செம்மண் கலரில் சூப்பராக இருக்கும். அந்த லேண்டே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். எப்படி அந்த நெற்கதிரிகளை ட்ராயிங் பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு கோடு கோடாக போட்டுக்கோங்க. கொஞ்சம் கேப்பு விட்டு கோடு கோடாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நெல் கதிரில் வந்து சின்னதாக குட்டி ரவுண்டாக போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா நெற்கதிர் போல் இருக்கும் ஓகேங்களா சில்ட்ரன்ஸ். எப்படி ட்ராயிங் பண்ணுறனோ அதே மாதிரி ட்ராயிங் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சில்ட்ரன்ஸ். நல்ல நிலத்தில் போடப்பட்ட விதையானவர்கள் யார், வசனத்தை கேட்பாங்க, கேட்டு என்ன பண்ணுவாங்க, அதை ஏற்றுக்கொண்டு மனசில் பதிய வச்சுப்பாங்க, 60 100 பலன் கொடுப்பாங்க ஓகேங்களா. இதே மாதிரி நீங்கள் அழகாக ஃபுல்லாக நீங்கள் ட்ராயிங் பண்ணிக்கோங்க. அப்புறம் கலர் அடிங்க. கலர் பண்ணிட்டு காட்டுறேன். தெரியுதுங்களா, உங்களுக்கு கலர் பண்ணது தெரியுதா சில்ட்ரன்ஸ். ஃபஸ்ட்டு வழி அருகே போடப்பட்ட நிலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் அண்ட் பிளாக்கு ரெண்டுத்தையும் வந்து ஒரு ரோடு வழி அருகே மாதிரி ப்ரௌன் அண்ட் பிளாக் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் பறவைக்கு பிளாக் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். எழுதியிருக்கேன் பாருங்கள், வழி அருகே போடப்பட்ட விதைகள் அப்படின்னு எழுதியிருக்கேன் தமிழில் ஓகேங்களா. நீங்களும் எழுதிக்கோங்க சில்ட்ரன்ஸ் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கற்பாறை மீது போடப்பட்ட விதைகள். பிளாக் கலரில் கற்பாறைக்கு பிளாக் கலர் அடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எழுதியிருக்கேன் கற்பாறை மீது போடப்பட்ட விதைகள். சன்னுக்கு எல்லோ அண்ட் ஆரஞ்சு 2 கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா சில்ட்ரன்ஸ். அப்புறம் தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா பார்க்கலாமா சில்ட்ரன்ஸ். கற்பாறை மீது போடப்பட்ட விதைகள்னு எழுதிக்கோங்க. அப்புறம் தேர்ட் ஒன் முள் நிலத்தில் போடப்பட்ட விதைகள். முள்ளுள்ள இடத்தில் போடப்பட்ட விதைகள். க்ரீன் கலரில் அடிச்சிருக்கேன் பாருங்கள். க்ரீன் கலரில் அடிச்சிருக்கேன். கலர் க்ரையான்ஸ் வச்சு க்ரீன் கலரில் ஃபுல்லாக கலர் பண்ணியிருக்கேன். எழுதியிருக்கேன் முட்கள் நிறைந்த இடத்தில் போடப்பட்ட விதைகள் அப்படின்னு எழுதியிருக்கேன் ஓகேங்களா சில்ட்ரன்ஸ். அப்புறம் ஃபோர்த் ஒன் நல்ல நிலத்தில் போடப்பட்ட விதைகள். நிலத்துக்கு ப்ரௌன் கலரில் அடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன் பாருங்கள். அந்த விதைகள் பார்த்திங்கன்னா 30 60 100 மடங்கு பலன் கொடுக்குது எழுதியிருக்கேன் பாருங்கள். நல்ல நிலத்தில் போடப்பட்ட விதைகள் சொல்லிவிட்டு 4 இதுவும் அழகாக எழுதியிருக்கேன் பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி எழுதிக்கோங்க ஓகேவா சில்ட்ரன்ஸ். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், வசனம் எழுதிக்கணும் ஓகேங்களா சில்ட்ரன்ஸ். 30 60 100 மடங்குன்னு எழுதிருங்க ஓகேங்களா. அப்புறம் வசனம் எழுதிக்கோங்க. நடு சென்டரில் வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1 30 1 60 1 100 மடங்கு பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். மார்க் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இது போல் நீங்கள் அழகாக ட்ராயிங் பண்ணிவிட்டு கலரிங் பண்ணிவிட்டு வசனத்தை எழுதிட்டு ஆன்ட்டிக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோட்டோ எடுத்து சில்ட்ரன்ஸ் நம்ம ஃபைனல் ப்ரேயருக்கு வந்திருக்கோம். நீங்கள் இருக்கிற இடத்துல முழங்கால் படிடுங்க, கண்களை மூடுங்க, கைகளை கூப்புங்க. இப்போ ஆன்ட்டி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் தமது அபிஷேகத்தால் பரிசுத்த ஆவியினால் உங்களை நிரப்புவார்.
ஓகேவா சில்ட்ரன்ஸ்? முழங்கால் படிடுங்க பார்ப்போம். பிதாவாகிய தேவனே உமை சோத்திரிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உமை சோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உமை சோத்திரிக்கிறோம். திரியேக தேவனே உமை சோத்திரிக்கிறோம். கர்த்தாவே கிருபை நிறைந்தவரே உமை சோத்திரிக்கிறோம். இரக்கம் நிறைந்தவரே உமை சோத்திரிக்கிறோம். வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறவரே உமை சோத்திரிக்கிறோம். கர்த்தாவே அப்பா, இந்த ஜீசஸ் லவ்ஸ் ஆல் ஆன்லைன் சண்டே கிளாஸில் கலந்து கொண்ட ஒவ்வொரு சின்னஞ்சிறு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக ராஜா. தகப்பனே, வேதத்தை குறித்த காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று தகப்பனை இவ்வளவு நேரம் இந்த பிள்ளைகள் கர்த்தாவை பார்த்து கொண்டிருக்கிறார்களே அப்பா. ஆண்டவரே, மனப்பாட வசனத்தை மனப்பாடம் செய்து ஆண்டவரே வேத வார்த்தைகளை தகப்பனே டிராயிங் செய்து கொண்டு இருக்கிற இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. தகப்பனே, இம்மட்டும் பிள்ளைகளை தாயின் கருவில் இருக்கும் பொழுதே தெரிந்து கொண்டவர் அப்பா. இதுவரை தாங்கினவர், இதுவரை உதவினவர், இனிமேலும் ஏந்தி தாங்கி சுமந்து தப்புவிப்பீராக ராஜா. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று எழுதியிருக்கிறதே. சர்வ வல்லவரே பிள்ளைகளை தகப்பனே எல்லா தீங்குக்கும் பிள்ளைகளை விலக்கி காத்து கொள்ளுவீராக. இரத்த கோட்டைக்குள்ளாக பிள்ளைகளை மூடி மறைத்து காத்து கொள்ளுவீராக. உம்முடைய சிறகுகளால் பிள்ளைகளை மூடி கொள்ளுவீராக. உம்முடைய கரம் பிள்ளைகளோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. பரிசுத்த ஆவியினால் நிரப்புவீராக. யோவேல் 2:28 எழுதியிருக்கிறதே ராஜா, நான் மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உன் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்று எழுதியிருக்கிறதப்பா. கடைசி காலத்துல அப்பா ஆண்டவரே, மாமிசமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரப்பா. தாகமா இருக்கிறவனுக்கு ஜீவ தண்ணீரை இலவசமாய் கொடுக்கிற தேவனே, இந்த சின்னஞ்சிறு பிள்ளைகள் மீது பரிசுத்த ஆவியை ஊற்றுவீராக. பனியை போல இப்பொழுதே பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த பிள்ளைகளை தகப்பனே நிரப்புவீராகப்பா. அந்நிய பாஷையில் இந்த பிள்ளைகள் பேசட்டும் ஆண்டவரே. ஆதி அப்போஸ்தலர் காலங்கள்ல எப்படி தகப்பனே ஆண்டவரை சீஷர்களை வல்லமையா எடுத்து பயன்படுத்தினோரு, இந்த சின்னஞ்சிறு பிள்ளைகள் இந்த சிறு வயதிலேயே அவர்கள் இருக்கிற தெரு பகுதியில ஆண்டவரை, அவர்கள் இருக்கிற பட்டணத்தில் அவங்க ரிலேஷன் தகப்பன உறவினரோட எல்லோர் மத்தியிலும் அப்பா இந்த பிள்ளைகள் தகப்பனே அல்லேலூயா உங்க அன்பை வெளிப்படுத்தும் பிள்ளைகளாக அப்பா, ஞானத்தை தகப்பனை உம்முடைய ஞானம் இந்த பிள்ளைகள் மீது ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் பிள்ளைகளை அபிஷேகிப்பீராகப்பா. பற்பல பாஷைகளை பேச அப்பா பிள்ளைகளின் நாவை நீ தொடுவீராக ராஜா. அப்பா, இந்த ஆண்டவர் கடைசி காலத்துல பிள்ளைகள் ஆண்டவரை வலதுபுறம் சாய வேண்டுமா இடதுபுறம் சாய வேண்டுமா எல்லா நேரங்களிலும் பரிசுத்த ஆவியானவர் தாமே நீர் வழி நடத்துவீராக. தகப்பனே, பிள்ளைகளும் கரத்துல கொடுக்கிறப்பா. பெற்றெடுத்த உள்ளங்கள் மகிழும்படியாய் கிருபை பாராட்டுங்க ராஜா. அல்லேலூயா அப்பா. தகப்பனே, நாணமுள்ள பிள்ளைகளை பெற்ற தாய் தந்தையரும் மகிழ்வார்கள் அப்பா. பெற்றெடுத்த உள்ளங்கள் மகிழும்படி இந்த பிள்ளைகள் ஞானமுள்ள பிள்ளைகளாக வளரட்டும் கர்த்தாவே. விசேஷமாய் கூட ராஜா அப்பா, இந்த கதையில் பார்த்தது போல நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகள் எப்படி 30, 60, 100 பலன் கொடுத்ததோ அப்படியாக நேசு ராஜா உமக்கென்று 30, 60, 100 இந்த பிள்ளைகள் பலன் கொடுக்கணும் ராஜா. உம்முடைய வருகைக்கு அநேகரை ஆயத்தப்படுத்தும்படி யோவான் ஸ்நானகனை போல அப்பா தகப்பனே ஹல்லேலூயா உம்முடைய வருகைக்கு அநேகரை இந்த பிள்ளைகள் ஆயத்தப்படுத்தட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் இந்த அபிஷேகம் இப்பொழுது பிள்ளைகள் மீது ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்க கரத்துல பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. எல்லா தீங்குக்கும் பிள்ளைகளை விலக்கி காத்து கொள்ளுங்கப்பா. சோத்ரம் 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 அப்பா. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்யும் சகல உபகரணங்களை மறவாதே. ஆமீன். காட் பிளஸ் யூ சில்ட்ரன்ஸ். கர்த்தர் உங்க கூடவே இருந்து உங்களை பரிசுத்த ஆவினால நிரப்பி இருக்காரு. கர்த்தர் எப்பொழுதும் உங்க கூட இருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறவரா இருப்பார். காட் பிளஸ் யூ சில்ட்ரன்ஸ்.